கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் தேவனுடைய திரு சமூகம் நாடி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளில் இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய துணைக்காக நாம் சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த பாதத்தண்டையிலே தேவரீர் நாங்கள் அமர்ந்து இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய தயவு, வழிநடத்தல், இரக்கம் இந்த நாளில் எங்களில் காணப்படும்படியாக எங்களுடைய உள்ளங்களை நீர் திறந்தருளும். உடைய சத்தியத்தால் நிறைத்தருளும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலக வருகையின் பொழுது 33 ஆண்டு காலங்கள் இங்கு தங்கி மனுக்குலத்திற்காக அவர் பாராட்ட வேண்டிய ஒரு பெரிய பரலோக கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தார். இந்த 33 ஆண்டுகளில் வேதத்தை நாம் நன்றாக கூர்ந்து கவனித்தோம் என்றால் 18 வருடங்கள் அவரை பற்றிதான எந்த தாக்கமும் செய்தியும் வேதத்தில் காணப்படவில்லை. அவரது 12வது வயது துவங்கி 30வது வயது வரைக்கும் உள்ள எந்த விதமான குறிப்பும் வேதத்தில் காணப்படவில்லை. The 18 years of silence in his earthly life. ஒரு பெரிய சத்தியத்தை இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய கரத்தில் வைத்ததாக காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திடீரென தனது 12வது வயதில் ஆலயத்தில் தோன்றி தன்னுடைய ஞானத்தினால் அவர் பேசக்கூடிய அந்த சத்தியங்கள் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த 12வது வயதிற்கு பிறகாக அவர் தன்னுடைய 30வது வயதில் தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் அந்த நாள் வரைக்கும் சுமார் 18 வருடங்கள் வேதத்தில் அவரை குறித்ததான எந்த ஒரு குறிப்போ செய்திகளோ இறையியல் தாக்கங்களோ அங்கு காணப்படவில்லை. No miracles, no teachings, no stories, just silence. நிசப்தம், மௌனம். இந்த இடைப்பட்ட 18 வருடங்கள் அவர் எங்கு இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார், எப்படி வாழ்ந்தார் என்பதற்கான எந்த விதமான குறிப்பும் வேதத்தில் காணப்படவில்லை. இந்த 4 நற்செய்தியாளர்களும் அவரை குறித்து அநேக காரியங்களை எழுதியிருந்தாலும் கூட தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 18 வருட கால வரையில் அவரை பற்றிய எந்த ஒரு குறிப்பையும் அவர்கள் தங்களுடைய நூல்களில் எழுதவில்லை. அவர் செய்த எல்லா அற்புத அடையாளங்களையும், அவர் போதித்த ஓமானங்களையும் ஓமைகளையும் இந்த உலகிற்கு எடுத்து இயம்பிய இந்த நற்செய்தியாளர்கள், தேவனுக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் பதிவு செய்த அவர்கள் இந்த 18 வருட இடைவெளியை தங்களுடைய நூலில் அவர்கள் எங்கும் எழுதவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 18 வருட இடைவெளியை அநேக விதங்களில் கதைகளை கட்டுவதற்கு ஏதுவாக உபயோகித்துக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இமயமலையில் லடாக் என்ற பகுதியிலே காணப்பட்டார், ஜப்பானிலே காணப்பட்டார். இன்னும் அவர் அநேக இடங்களில் அவர்
பயணம் செய்தார் என்று சொல்லக்கூடிய கதைகள் அனைத்தும் எழுப்பப்பட்டு அவைகள் அனைத்தும் பொய் என்று நிரூபணம் ஆன அந்த நிலையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 18 வருடங்கள் அவர் எங்கு இருந்தார், என்ன செய்தார் என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் எதையெல்லாம் சொல்ல வாஞ்சித்ததோ அவற்றை காட்டிலும் இந்த 18 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை தேவனுடைய பிள்ளைகளாக்கிய உங்களுடைய மனங்களிலும் என்னுடைய மனங்களிலும் அது ஏற்படுத்துகின்றது. ஏடுகளில் காணப்படாத 18 வருடங்களை நாம் சரியானபடி கணிக்க வேண்டும் என்றால் அவர் வாழ்ந்த இடத்திலிருந்து இப்போது நாம் தொடங்க வேண்டும். அவர் வாழ்ந்த இடம் நாசரத். இந்த நாசரத் என்று சொல்லக்கூடிய இடம் 1ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறிய நகரமாக காணப்பட்டது. சரித்திரவாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அங்கு 200 400 குடும்பங்கள் மாத்திரமே வாழ்ந்ததாக கூறுகின்றார்கள். ரோம சரித்திர எழுத்தர் ஜோசப்பஸ் அந்த சரகத்தில் இருந்த அநேக பட்டினங்களை குறித்து அந்த எழுத்தாளர் எழுதுகின்றான். ஆனால் ஒரு வரி கூட இந்த நாசுரத்தை குறித்ததான எந்த குறிப்பும் அவருடைய சரித்திர குறிப்பேடுகளில் காணப்படவில்லை. அவ்வளவு தூரத்திற்கு இந்த நாசரேத் ஒரு சிறிய நகரமாக அங்கு காணப்பட்டது. சீடர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் மோசையும் மற்ற தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம் என்ன சொல்லுகிறது, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனுமாகிய இயேசுவே என்ற பொழுது 46வது வசனத்துல நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் உண்டாக கூடுமோ அவ்வளவு தூரத்திற்கு அது எளிமையான ஒரு சிறிய நகரமாக அது காணப்பட்டது. It was nowhere village full of nobody special. ஒரு முக்கியத்துவமற்ற முக்கியமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது பாவிக்கப்படவில்லை. The houses were built in a very small structure with local limestones. அந்த நாசுரத்திலே கட்டிடங்கள் சிறிய அளவிலே சிறிதாக சுண்ணாம்பு கற்களினால் அவைகள் கட்டப்பட்டிருந்துச்சு. மேலே பிளாட் ரூஃப், rooms were dark, windows were tiny. அந்த கட்டடத்தின் அமைப்பு, அதனுடைய அறைகள் இருள் அடைந்ததாகவும் ஜன்னல்கள் சிறிய அளவிலே அங்கு காணப்படக்கூடியவைகளாகவும் அதனுடைய மேல்தளம் தட்டையாக சமமான நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் அவருடைய கட்டிடங்கள் அமைந்திருந்தது. எல்லா கட்டிடங்களும் அந்த சுண்ணாம்பு கற்களினால் கட்டப்பட்டிருந்துச்சு. அங்கு சுண்ணாம்பு கற்கள் அந்த சுண்ணாம்பிற்கு அடுத்த அந்த பொருட்கள் அதிகமாக காணப்பட்டதினால் அவைகளில் கற்களை செய்யும் தொழில் அங்கு காணப்பட்டது. ஜெப ஆலயங்களில் வெள்ளி முதல் சனி வரை, வெள்ளி முதல் சனி வரை அநேகர் கூடுவார்கள். பலதரப்பட்டவர்கள் கூடினார்கள். பல தொழிலை செய்யக்கூடியவர்கள் அங்கு கூடினார்கள். இந்த கூட்டம் தான்
இந்த ஜெப ஆலயங்களில் கூடக்கூடிய அந்த கூட்டம் தான் நாளடைவில் சினகாகுகளாக அது மாற்றம் பெற்றது. இந்த கூடுகையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தோராவை, ஆகமங்களை அவர்கள் பயின்றார்கள். அந்த ஆகமங்களை அவர்கள் பாராயணமாக படித்தார்கள். அந்த 5 ஆகமங்களையும் ஒரு வருஷத்திற்குள் அவர்கள் படித்து தீர்க்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கையும் அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். கிறிஸ்து தன்னுடைய 30வது வயது நிறைவு பெறும் பொழுது அந்த தோராவை பல முறை, அந்த 5 ஆகமங்களையும் அவர் பல முறை படித்து தெளிந்தவராக இருந்தார். 61 மைல்கள் தூரத்தில் உள்ள எருசலேம் ஆலயத்திற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரயாணமாக கொஞ்ச நேரம் விட்டு விட்டு போகக்கூடிய 4 நாட்கள் பிரயாணமாக அங்கு சென்று சேருவார்கள் கால்நடையாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளம் பிராயத்தில் அநேக முறை எருசலேம் ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த ஆலயத்தில் காணப்படுகின்ற அந்த அரசியலை, பாலிடிக்ஸ், அந்த ஆலயத்தில் காணப்படக்கூடிய கரப்ஷன் சூழல்களை எல்லாம் அவர் நன்றாக கண்கூடாக அவர் பார்த்தவையினால் தான் தன்னுடைய ஊழியத்தின் பொழுது அது குறித்து அவர் தெளிவாக எழுதுவதற்கான போதிப்பதற்கான விஷயங்களை அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். கிறிஸ்துவின் இளம் வயதில் யோசேப்பு மரித்து போனார். நற்செய்தி ஆசிரியர்கள் அவரை குறித்து அதற்கு பிறகு பேசவே இல்லை. அவரே அந்த இளம் வயதில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் பெற்றவராக இருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மார்க்கின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோப்பு, யோசோ, யூதா, சீமோன் மற்றும் அவனது 2 சகோதரிகள் அடங்கிய அந்த 8 பேருடைய காக்கும் பொறுப்பு முதல் மகனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அது கடமையாக விடப்பட்டிருந்துச்சு. யோசேப்பு இருந்த காலத்தில் என்ன செய்வாங்களா? நாசரேத்திற்கு 4 மைல்கள் தொலைவில் செப்ராஸ் என்ற ஒரு மாநகரம் அங்கிருந்துச்சு. அந்த நகரத்தில் அந்த நாசரேத்தில் இல்லாத அனைத்தும் அங்கிருந்துச்சு. இந்த யூதர்கள் அவருடைய புரொட்டஸ்ட் பொழுது, யூத புரட்சியின் பொழுது 4வது BC-யில ரோமர்கள் அந்த நகரை நொறுக்கி போட்டார்கள். ஹெரோது ஆன்டிபஸ் அதை தன் தலைநகராக எடுத்து கட்ட வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? இந்த நாட்களில் பிரயாசப்பட்டு பெரிய அளவிலான கட்டடங்களையும் அதை கட்டுவதற்கான வேலையாட்களை இங்கும் அங்குமாக இருந்து அவன் பல இடங்களில் இருந்து அவன் பெற்றான். அந்த நகரை அடுத்த கட்டிட பணியாளர்கள் அனைவரும் அங்கு வந்து பணி அமர்த்தப்பட்டார்கள். ஒரு சரித்திர குறிப்பு என்ன சொல்றது? யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவும் அந்த கட்டட பணியில் அவர்கள் தங்களை இணைத்தவர்களாக காணப்பட்டார்கள். பெரிய பெரிய கட்டடங்கள் அங்கு கட்டப்பட்டது. பெரிய கலையரங்கங்கள், பெரிய அளவிலான வீடுகள், புனித நீராடுவதற்கான ஸ்தலங்கள், இவை அனைத்தும் அங்கு கட்டப்பட்டது. 13 அல்லது 14 வயதான அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அந்த இடத்திற்கு செல்வார்கள், செப்ராஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு. அப்படி என்றால் அவர்கள் என்ன வேலை செய்தார்கள்? இந்த மார்க்கின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் என்று சொல்லுகிறது, தச்சனுடைய மகன் அல்லவா அவர்? son of carpenter. அவர் தச்சுடைய மகனா? அவர் தச்சு வேலையைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தாரா? அவர் தச்சு வேலை செய்வதற்காகத்தான் அந்த செப்ராஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று ஒவ்வொரு நாளும் தன் தகப்பனோடு பணிகளை செய்து கொண்டிருந்தாரா? தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் இந்த கார்பெண்டர் என்று சொல்லக்கூடிய பதத்திற்கு கிரேக்க மொழியில் காணப்படக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் டெக்டான். TECTON, டெக்டான்.
அப்படி என்றால் கட்டுமான பணி, பில்டர், கிராஃப்ட்மேன். கிராஃப்ட்மேன் என்றால் என்ன? தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த உபகரணங்களை வைத்து எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் தங்களுடைய கை வினையின் மூலமாக செய்வார்கள். கிராஃப்ட்மேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேலையைத்தான் இவர்கள் செய்தார்கள். தேவர் கிராஃப்ட்மென், பில்டர்ஸ். நாசிரத்தில் மரங்கள் அதிகமற்ற ஒரு இடம், ஆனால் அங்கு சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக காணப்பட்டது. அதிகம் காணப்படுவதை ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த சுண்ணாம்பு கற்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளை மாத்திரம் அவர்கள் செய்தார்கள். அந்த சுண்ணாம்பு கற்களில் சரியான அளவில் அதை அவர்கள் வெட்டி முறையாக அதை அவர்கள் கட்டிட பணிகளிலே உபயோகித்தார்கள். முதலாவது நூற்றாண்டுல 80% அதிகமான வீடுகள் இந்த சுண்ணாம்பு கற்களினால் மாத்திரமே கட்டப்பட்டிருந்துச்சு. சுண்ணாம்பு கற்களினால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த பீம்ஸ், தூண்கள் அங்கு காணப்பட்டது. இங்கு என்ன ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றால், கார்பெண்டர், தச்சன் என்று சொல்வதற்கு பதிலாக இங்கு உபயோகப்படுத்தப்பட்ட மூல பாஷை வார்த்தை டெக்டான். சுண்ணாம்பு கற்களை கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், கட்டுமான பணியாள். நம் அநேக நேரங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த தச்சு வேலை செய்வது போன்று படங்களில் நாம் காணுகின்றோம். அது புனைக்கப்பட்ட ஒன்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, யோசேப்பும் இயேசுவும் இந்த கட்டட வேலையை செய்வதற்காகவே அருகில் உள்ள அந்த பட்டணமாகிய செப்ரோசுக்கும் சென்று வந்தார்கள். அவர்கள் பெரிய பெரிய கலை அரங்கங்களை கட்டும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். அந்த கலை அரங்குகள் 4000 பேர் அமர்ந்து காணக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டு, அந்த கலை நிகழ்ச்சிகளில் வேடம் அணிந்தவர்கள், தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் எல்லாருக்கும் உணவாக செய்து கொண்டிருந்தார்கள். You saw the theater full of masked actors. முகத்தை வேறு நிலையில் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த மாஸ்க், அவருடைய முகத்தில் போடக்கூடிய ஒரு அணிகலன்களை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, தங்களுடைய சுயத்தை மறைத்து, தங்களுடைய முகத்தை மறைத்து வேறொரு முகமாக அவர்கள் அங்கு காட்டிக் கொண்டிருந்தார்கள். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் பரிசேயரை குறித்து பேசும் பொழுதும், ஆசாரியர்களை குறித்து பேசும் பொழுதும், வேதப்பாரர்களை குறித்து பேசும் பொழுதும், ஹிப்போக்ரட்ஸ், இது ஹிப்போக்ரட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த தாக்கம், தன்னுடைய கட்டளை பணிகளுக்கு இடையில் அவர் கண்ட அந்த கலைஞர்களுடைய முகத்தில் மாற்றியிருந்த அந்த மாற்று முகம், அதைத்தான் அவர் அந்த ஹிப்போக்ரட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த ஆலய பணியாளர்களுக்கு அவர் சொன்னார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும், எந்த ஓமானங்களை அவர் சொன்னாலும், எந்த ஓமைகளை அவர் சொன்னாலும், அவர் கூறிய அனைத்து ஓமானங்களிலும் ஓமைகளிலும் எதையாவது ஒன்றை மிகவும் முக்கியமான ஒன்றாக அவர் சொல்ல வேண்டும் என்றால், அவர் இந்த பில்டர்ஸ், இந்த கட்டிட பணியாளர்களை வைத்துத்தான், அந்த கட்டட பணியை வைத்துத்தான் பேசுகின்றார்.
A city set on a hill cannot be hidden. மத்தேயுல 5வது அதிகாரம் 14வது வசனத்துல மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. இங்கு என்ன சொல்ல வாஞ்சிக்கின்றார்? நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள். அந்த வெளிச்சம் எல்லாரையும் சென்று சேர வேண்டும் என்றால் அது ஒரு உயர்வான இடத்தில் வைக்கப்பட வேண்டும். எப்படி? ஒரு உயர்வான மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை போன்று. The city built on hill. ஒரு பட்டணத்தை மலையின் மேல் கட்டும் பொழுது அது எவ்வாறு எல்லாருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடியதாக இருக்கின்றதோ அதே போன்று he is using the builder's concept. நாம் ஒளியாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் பொழுதும் நீங்கள் ஒளியாக மாத்திரமல்ல, நீங்கள் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதையும் அது எவ்வாறு சென்றடைய முடியும் என்பதையும் கூறுகின்றார். எப்படி என்றால் உயர்ந்த மலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டினத்தை போன்று. A city built on hill. தேவனுக்கு பிரியமானவர்களே, நாமும் அந்த உயர்ந்த மலையில் பட்டணங்களாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். Built upon the hill. Here Jesus was using the builder's language and its importance. Every parable, metaphor, every images Christ ever used in his teaching, we find no carpentry work or any wood used. அவர் ஓமானங்களின் மூலமாகவோ ஓமானத்தின் மூலமாகவோ எதையெல்லாம் அவர் செல்ல வாஞ்சித்தாரோ அவற்றை செய்வதற்கு அவர் தச்சு வேலையை உபயோகப்படுத்தவில்லை. அதை சொல்லுவதற்கு மரம் சார்ந்த எந்த தொழிலையும் அவர் சொல்லவில்லை. He used the builder's language. Building. கிறிஸ்து தன் பிரசங்களில் மிகவும் கருகலான எல்லாவற்றையும் தனக்கு மிகவும் பரிட்சமான தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலை வைக்க சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அவைகள் அனைத்தும் கட்டடங்களை குறித்தும் கட்டுமான பணிகளை குறித்தும் சொல்வதனால் அவர் அந்த 18 வருடங்கள் செய்த பணி இந்த கட்டட பணி. தச்சு மரவேலை போன்றவைகள் அல்ல. தனக்கு பரிட்சமான தான் தன்னுடைய ஊராகிய நாசரேத்தில் செய்து கொண்டிருந்த நகர்பெயர்ந்து இன்னொரு நகரத்திற்கு சென்று செய்த தன்னோடு தகப்பனோடு செய்து கொண்டிருந்த அந்த கட்டுமான பணிகளில் அவருக்கு பெற்ற அந்த அனுபவத்தை தான் அவர் ஒவ்வொரு பொழுதும் அருகான பரலோகத்தின் காரியங்களை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் உபயோகிக்கின்றார். தச்சு வேலையை அல்ல, மரம் சம்பந்தப்பட்ட வேலையை அல்ல. வேதத்தில் இருக்கும் ஒரு உண்மையை, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை அவர்களிடம் சொல்லும் பொழுது he uses the builder's language. Jesus identified himself as the rejected stone by the builders. அவரை மேசியாவாக ஏற்க மறுத்த அந்த பரிசேயர் ஆசாரியர்கள் அவர்களுக்கு அவர் பதில் சொல்ல விரும்பினார். என்ன சொன்னார்? நீங்கள் ஆததென்று தள்ளிவிட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. Once again he is using the metaphor of the builders. He is using the builder's language. Cornerstone, the most essential stone that binds two walls together and bears the entire building. That which holds the entire building is the cornerstone. மூளைக்கல். அக்காலத்தில் அந்த சுவர்களை இணைக்கும்படியாக
மூளைக்கல்லை வைப்பார்கள் அஸ்திபாரத்தில். அந்த அஸ்திபாரத்திலிருந்து அந்த இணைப்பிற்கான கல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்த வண்ணமாக மேலிருந்து எழும்பும். மூலக்கல் என்பது இரண்டு முக்கியமான பாகங்கள் ஆகிய இரண்டு சுவர்களை இணைக்கக்கூடியது மாத்திரமல்ல, அந்த முழு கட்டடத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடியது. கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த மூலக்கல் நானே. 44வது வசனத்துல அதே அதிகாரத்துல என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் விழுகிறவனும் சரி, எவன் மேல் இந்த கல் விழுந்தாலும் சரி, அவன் நசுங்கி போவான். Nobody can stand against it. The cornerstone. மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவிற்கு முன்பதாக ஒருவன் நிற்க முடியாது. அவரே மூளைக்கல்லாக அசுகாரமாக முழு கட்டிடத்தையும் தாங்கக்கூடியவர். He uses builder's language. Builder's language. ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அந்த ஆலயத்தை சார்ந்தவர்களும் யார் ஒருவருக்காக காத்திருக்க வேண்டுமோ அவருக்காக காத்தலாமல் எவர் ஒருவர் வந்தால்தான் அங்கு செய்யப்பட வேண்டியவைகள் மனுஷனுடைய அந்த பாவத்திற்கான அந்த மன்னிப்பு கிடைக்கப்பெற முடியுமோ அந்த மேசியாவிற்காக அவர்கள் காத்திராமல் அவர் வந்த பொழுதிலும் கூட அவரை ஏற்காமல் புறக்கணித்தார்கள், தள்ளினார்கள், வெறுத்து ஒதுக்கினார்கள். கிறிஸ்து சொல்றார், நீங்க யாரை வெறுத்து ஒதுக்கி தள்ளினீர்களோ அதுதான் மூளைக்கல். That is the one upon which the whole building is going to be built. எந்த ஒரு கல்லை நீங்கள் தள்ளி புறக்கணிக்கிறீர்களோ அந்த கல்லை தான் மூலக்கல்லாக அஸ்திவாரமாக இருந்து முழு கட்டடத்தையும் தாங்கக்கூடியது. அந்த மூளைக்கல் வைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைக்கப்பட வேண்டிய நேரத்தில் வைக்கப்படாமல் போகும் என்றால் அந்த கட்டடம் சரியான நிலையில் எழும்பாது. அந்த கட்டடம் ஒழுங்கான காலம் வரை நிலைக்காது. The foundation, the cornerstone, the Christ. இந்த ஒரு பெரிய உண்மையை சொல்லுவதற்கு கிறிஸ்து used the builder's language, not carpenter's language. மத்தேயின் புத்தகம் 7வது அதிகாரம் 24 வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்கும் கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டிட புத்தி உள்ள மனுஷனை குறித்து அது பேசுகின்ற. யார் புத்தி உள்ள மனுஷன்? எவன் ஒருவன் தன்னுடைய வீட்டை கண்மனையின் மேல் கட்டுகிறானோ. யார் புத்தி உள்ள மனுஷன் என்பதை சொல்வதற்கும் கூட அவர் உபயோகித்த உமானத்துல he uses builder's language. இது கடைசி காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை அது கூறுகின்றது. கடைசி நாட்களில் என்ன செய்வார்களாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அநேகர் வந்து என்னை நோக்கி, மத்தேயு 7வது அதிகாரம் வசனங்கள் 24 முதற்கொண்டு 27 வரைக்கும் உள்ள அனுபவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இங்கு அநேகர் அவரிடமாக வந்து அவரை நோக்கி, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால் நாங்கள் அநேக அற்புத அடையாளங்களை செய்தோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்போ கிறிஸ்து என்ன சொல்வாரா? நான் உங்களை ஒரு காலமும் அறியேன். அக்கிரம சிந்தைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். ஏன் இப்படி அவர் சொல்ல வேண்டும்?
தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் காரணத்தை சொல்லுகின்றார். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாத நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். என்னுடைய நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை விரட்டினாலும் சரி, என்னுடைய நாமத்தினால் அநேக அற்புத அடையாளங்களை செய்தாலும் சரி, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தாலும் சரி, when you don't listen to, when you don't abide by what I say, நான் சொல்லிய வார்த்தைகளை நீங்கள் கேட்காமல் அவைகளின்படி செய்யாத நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தல், பிசாசுகளை துரத்துதல், அற்புத அடையாளங்களை செய்துதல் எல்லாம் அவைகள் என்னுடைய நாமத்தினால் செய்யப்பட்டாலும் கூட நீங்க நான் சொல்லிய வார்த்தைகளை என்ன செய்யணும்? கீழ்ப்பட்டு இருக்க வேண்டுமே. அவருடைய வார்த்தைகள் அவருடைய சொந்த விரலினால் எழுத்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், கற்பனைகள். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு, அந்த கற்பனைகளை கேட்டு அதன்படி செய்யாத போனபடியினால் நீங்க எதை செஞ்சாலும் சரி, எதை என்னுடைய நாமத்தில் செய்தாலும் சரி, உங்களை நான் அறியேன். யார் மாத்திரம் தேவனுக்குள் அறியப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர் சொல்லிய வார்த்தைகளின்படி செய்யக்கூடியவர்கள் மாத்திரம். கற்பனைகளின் பாதையில் நடக்கக்கூடியவர்கள் மாத்திரம். என்னவெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் என்பதையும், என்னவெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்பதையும், எதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும், இந்த கற்பனைகளின் பாதையில் நீங்கள் செல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்காமல் போவீர்கள் என்றால் நான் உங்களை அறியேன். இந்த மகா உன்னதமான சத்தியத்தை, கடைசி கால சம்பவத்தை கூறுவதற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, he uses again the builder's language. கற்பனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் கட்டப்படாத வீடுகள் பெரும் வெள்ளம் வரும் பொழுது, காற்று அடிக்கும் பொழுது, அவை வீட்டின் மேல் மோதும் பொழுது விழுவதில்லை. எங்கே எதை கட்ட சொல்லுகின்றாரோ, எதை எங்கு எந்த விதத்தில் கட்டுங்கள் என்று சொல்லுகின்றாரோ, எந்த வார்த்தைகளின் பிரகாரம் நீங்கள் அதை கட்டுங்கள் என்று சொல்லுகின்றாரோ, அவற்றை நீங்கள் அவ்வாறு கட்டும் பொழுது அது எந்த புயலினாலோ காற்றினாலோ அது மோதுவதனாலோ ஒன்றும் செய்ய முடியாது. அது விழுவதில்லை. காரணம், அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்கின்றது. அவரது நாமத்தினால் நான் இதையெல்லாம் செய்தேனே, உம்முடைய நாமத்தினால் நான் அதையெல்லாம் செய்தேனே, அவைகள் எல்லாம் பிறருடைய கண்களுக்கு உண்மையாகவே பட்டது. தேவன் சொல்றாரு, அதுக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படியாமல் வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதற்கும் எந்த சம்மதம் இல்லை. You should have done what I have said. என்னுடைய நாமத்தை உங்களுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைத்தீர்களோ அவைகளை எல்லாம் செய்வதன் மூலமாக நீங்கள் என்னுடையவர்களாக ஆக முடியாது. எப்பொழுது நீங்கள் என்னுடையவர்களாக ஆகிறீர்கள், நான் என்ன சொன்னேனோ அதன்படி என்னுடைய வார்த்தைகளின்படி செய்யும் பொழுதுதான் நீங்க என்ன செய்வீங்க? என்னுடையவர்களாக ஆவீர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, நான்காவதாக இங்கு ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கணும். மத்தேயின் புத்தகம் 24வது அதிகாரம் வசனம் 2.
தேவாலயத்தை விட்டு கிறிஸ்து புறப்பட்டு வெளியே வருகையில் அவரது சீடர்கள் ஆச்சரியத்தோடு தேவ ஆலயத்து கட்டணங்களை அவர்கள் காண்பித்தார்கள். They were so amazed. எவ்வளவு பெரிய கற்கள், ஒவ்வொரு கற்களும் ஒரு டன்னுக்கு மேல இருக்குமா? The big stones. அவற்றை அவர்கள் எப்படி வெட்டினார்கள் என்று தெரியாது. எப்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை அங்கு வைத்தார்கள் என்பது தெரியாது. இந்த காலத்தில் இருப்பது போது பெரிய கிரைண்டிங் ஒன்றும் கிடையாது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அவ்வளவு பெரிதாக வைக்கப்படும் போது அதற்கு எந்த விதமான சாந்தும் பூச வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன செய்யும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கும் பொழுது அது என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று தாங்கி அது என்ன செய்யும்? அந்த கட்டடம் வளர்ந்து கொண்டே செல்லும். ஆச்சரியம்! இந்த சீடர்கள் அதை பார்த்த மாத்திரத்தில் இப்படியும் ஒரு கட்டட கலையா? அவர்கள் மிகவும் அசந்து போன நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு அழைத்து, இதோ பாரும் எவ்வளவு கலை நுட்பத்தோடு எவ்வளவு திறமையோடு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானது, the temple was magnificent structure, new for its grandeur and beauty. மகத்துவமாக காணப்பட்டுச்சு, அழகாக காணப்பட்டுச்சு, நேர்த்தியாக காணப்பட்டுச்சு, கலை நுட்பத்தோடு காணப்பட்டுச்சு. எப்படி இதை அவர்கள் கட்டினார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த கட்டிடம் உயர்ந்து நின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, it was a symbol of Jewish religious life. யூதர்களுடைய மத சிந்தையையும் வாழ்க்கையையும் அது என்ன செய்தது? பிரதிபலித்தது. தவிர்க்க முடியாத, தகர்க்கப்பட முடியாத அவருடைய பாரம்பரியத்தை அது சொல்லிக் கொண்டிருந்துச்சு. கிறிஸ்து அவர்களிடமாக அவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை இவர்கள் மேலும் பிரம்மாண்டமாக்கி அவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சீடர்களை நோக்கி எதை குறித்து அவர்கள் பிரமித்து நின்றார்களோ அதை குறித்த சீக்கிரமாக சம்பவிக்க போகின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் தாங்கிய வண்ணமாக இவ்வளவு பெரிய கட்டடத்தை அவர்கள் கலைநுட்பத்தோடு கட்டியிருக்கிறார்களே என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து போடப்படும். அத தள்ளுனா கூட என்ன செய்ய முடியாது, கீழே தள்ள முடியாது அந்த கற்களை. இங்கு கிறிஸ்து என்ன சொல்றார்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அவைகள் என்ன செய்யப்படும்? இடித்து போடப்படும். சீடர்களே எதை உயர்வாக, மேன்மையாக, உறுதியானதாக கண்டார்களோ அதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக சம்பவிக்க போகின்ற அழிவை குறித்து அவர் பேசினார். பல டன்கள் எடையுள்ள அந்த கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று சரியாக வைக்கப்பட்ட பொழுது அதை யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் அது உறுதி வாய்ந்ததாக காணப்படக்கூடிய அந்த நிலையில் அக்கால டெக்னாலஜி இன் பில்டிங், it was a greater technology in building the mass builders, by the mass builders. அந்த டெக்னாலஜி அவரு டிஸ்மேண்டில் பண்றார். எது உறுதியாக காணப்பட்டதோ அதை ஒன்றின் மேல் ஒன்று இராத வண்ணம் இடித்து போடப்படும். நடந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. AD 70 ஜெனரல் டைட்டஸ் destroyed the whole Jerusalem and the temple along. கிபி 70ஆவது நூற்றாண்டுல தீத்து எருசலேம் பட்டணத்தையும் அங்கு காணப்படக்கூடிய அந்த ஆலயத்தையும்
ஒரு கல்லின் மேல் கல் இராத வண்ணம் உருகுலைத்து போட்டார். It was not only the structure was dismantled, the temple as a center of worship and sacrifice was dismantled. அந்த ஆலயத்தின் கட்டடம் மாத்திரமல்ல, it is not just a structure, the worship system, it was a center of worship, it was center of sacrifice. ஆலயத்தின் அந்த கட்டடத்தை மாத்திரமல்ல, அங்கு செயல்பாட்டிற்குள்ளாக இருந்த வழிமுறைகள், தொழுகை, இவை அனைத்தும். The prophecy signifies the end of temple system and the establishment of new covenant through Jesus Christ. பாரம்பரியமாக தொன்று தொட்டு வழி வழியாக வரக்கூடிய அந்த ஆலய தொழுகை, ஒரு யூதன் இத்தனை முறை ஒரு ஆண்டுக்குள் அவன் அந்த ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும் என்ற அந்த பாரம்பரியம், அங்கு கொடுக்கப்படுகின்ற வழிமுறைகள், இவை எல்லாம் சேர்ந்து அழிந்து போயிற்று. கிறிஸ்து சொல்றார், all this will come to an end so that தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, the true temple of God and the cornerstone of our faith will emerge. கிறிஸ்துவே உண்மையான ஆலயம், நம்மை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துபவர் என்பதை சொல்லுவதற்கு இந்த தீர்க்க தரிசனம். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனத்தை தேவனுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்து எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? Through the language of builders. கட்டட கலையின் மூலமாக, அதை கட்டக்கூடியவர்கள் மூலமாக. ஐந்தாவதாக, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். யார் மீது திருச்சபை கட்டப்படுகின்றது, யார் மீது திருச்சபை கட்டப்படுகின்றது என்ற ஒரு 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 பெரிய சத்தியத்தை இன்றைய உலகத்தில் தப்பான முறையில் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய, புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாற்பயத்தை அவர் யார் மூலம், எதன் மூலமாக சொல்லுகிறார்? once again the builder's language. கிறிஸ்து சீமோனுடைய பேரை பேதுரு, பீட்டர் என்று மாற்றார். பீட்டர் என்றால் பெட்ராஸ், மீனிங் ராக், கல். signifying as foundational stone. கிறிஸ்துவை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று தன்னுடைய சீடர்கள் அழைத்து அவரே கேட்கிறார், என்னை யார் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுகின்றார்கள். இந்த பேதுரு மாத்திரம் அவரிடத்தில் வந்து, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப சொல்றாரு, இதை உனக்கு உன்னுடைய மாமிசமா ரத்தமா வெளிப்படுத்தவில்லை, இதை உனக்கு வெளிப்படுத்துவது யாருன்னா பரலோகத்தின் பிதா. இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வாட் யூ சே இஸ் கரெக்ட். அப்புறம் சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், நீ பேதுருவாக இருக்கின்றாய், நீ ஒரு கல்லாக இருக்கின்றாய், நீ ஒரு உருண்டு போகக்கூடிய கல்லாக, சிரமானது அல்லாத ஒரு கல்லாக நீ இருக்கிறாய். பட்
இந்த கல்லின் மேல் என் சபையை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. Upon Peter's confession, நீ என்னிடத்தில் என்ன சொன்னாய்? நான் யார் என்று கேட்டதற்கு நீ என்ன சொன்ன? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஆயே. அந்த கன்ஃபெஷன் மேல, நீ கூறிய அந்த வார்த்தைகளின் மேல நான் என்னுடைய சபையை கட்டப் போகின்றேன். பேதுரு அல்ல, கிறிஸ்துவே. Upon Peter's confession, இந்த சபை கட்டப்படுவதற்கான கல் என்று கூறக்கூடிய அசாத்தியமான இந்த நாட்களில் பேதுருவை முதல் போப் என்று சொல்லி அவர் வழியாக வரக்கூடிய இந்த போப்புகள் அவருக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் என்று இன்றைக்கு கிறிஸ்துவத்தை வழி தடுமாற செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? பேதுரு என்றால் என்ன? யார் மீதாக இந்த திருச்சபையை தேவன் பிதா கட்டுகின்றார் என்ற அந்த காரியத்தை பீட்டர்ஸ் கன்ஃபெஷன் மீதாக அவர் கட்டுகின்றார். பீட்டர்ஸ் கன்ஃபெஷன் என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த கன்ஃபெஷன் மேலாக இந்த திருச்சபையை கட்டுகின்றார். இவ்வளவு பெரிய ஆழமான ஒரு சத்தியத்தை, இவ்வளவு பெரிய கருகலான ஒரு சத்தியத்தை இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது he uses builders language. லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல கிறிஸ்து தாம் மலர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்து தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள்ல என்ன செய்யறாரு? ஜெபாலயத்திற்குள்ளாக பிரவேசித்து வாசிக்க எழும்பி நிற்கிறார். அவருடைய கரத்துல ஏசாயாவின் புத்தகம் கொடுக்கப்படுகின்றது. அதில் அவர் ஒரு பகுதியை மிக ஞானமாக அது கொடுக்கப்பட்ட மாத்திரத்தை அந்த பகுதியை அவர் திறந்து கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அவர் அனுப்பினார் என்ற இடத்தை அவர் எடுத்து வாசித்து அன்றைய நாளின் செய்தியை அவர் கொடுத்தார். அவரை குறித்ததான செய்தியை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்துவதற்காக என்னை அனுப்பினார் என்று சொல்லக்கூடிய வேதத்தின் பகுதியை, தன்னை குறித்து சொல்லப்படுகின்ற அந்த வேதத்தின் பகுதியை அவர் என்ன செய்து வாசித்து அமர்ந்தார். That was the truth was necessary that time. He was so particular in opening that particular page. அவர்களுக்கு என்ன ஒரு சத்தியம் அந்த நாட்களில் அந்த இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று பரலோகம் ஆசித்ததோ அந்த செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திறந்து படித்து அமர்ந்தார். இந்த தேர்ச்சி அவருக்கு எப்படி வந்துச்சு? ஒரு நாள்ல வந்து அங்க உட்கார்ந்து திறந்து வாசிக்கும் போது ஒருவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த முதிர்ச்சி அல்ல அது. எவன் ஒருவனால் அது போன்ற ஒரு சத்தியத்தை உடனடியாக அந்த நேரத்திற்கு ஆட்களுக்கு ஏற்றாற் போர் சொல்லப்பட வேண்டிய அந்த சத்தியத்தை சொல்ல முடியும் என்றால் அதை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவருக்கு. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறு வயது துவங்கி ஆகமங்களை அவர் பயின்று கொண்டு வந்தார். தொடர்ச்சியாக அவர் பயின்று கொண்டு வந்தார். அதில் அவருக்கு இருந்த அந்த ஈடுபாட்டுகள் மாத்திரமே வரக்கூடிய அந்த புலமை, தேர்ச்சி அவருக்கு இருந்துச்சியா இருந்துச்சுனாக்கா he was very much attached with it all, with the truth that was available those days. எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாரு? நல்ல படித்து ஆய்ந்து தேர்ந்தவராக அவர் காணப்பட்டபடியினால் எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ, எந்த இடத்தில் எது எவருக்கு அவசியமோ அந்த இடத்தில் அதை அவர் பேசுவதற்கு தவறவில்லை. அதை சரியான நிலையில் பேசினார். அதற்குரிய அனுபவம் என்னவென்றால் அவர் என்ன செஞ்சாரு? அந்த 18 வருடங்களும் அவர் தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருந்தார். அவருடைய ஊழிய நாட்களில் என்னவெல்லாம் கேள்விகள் அவர் மீதாக
வில் போன்று பாயப்பட்டதோ அவற்றை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கேற்ற அந்த அந்த வேத ஞானம் அவருக்கு எப்படி வந்தது என்றால் அந்த 18 வருடங்கள் ஜப ஆலயத்தில் அமர்ந்து தான் தன்னுடைய குடும்பத்திற்காக ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றி அவர்களுக்கு சேர்க்க வேண்டிய அந்த வருமானத்தை சேர்த்து வைத்த பிறகு அவர்களையும் ஒரு கரத்தில் பிடித்துக் கொண்டார், வேதத்தையும் ஒரு கரத்தில் பிடித்துக் கொண்டார். 18 வருஷம். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் எதையெல்லாம் அவரிடத்தில் சொன்னாரோ, எதுவெல்லாம் இந்த பூலோக வருகைக்கு அவருக்கு அவசியப்பட்டதோ அவற்றிற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டவராக, அவற்றிற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவராக, அவற்றில் தன்னை தேர்ச்சி பெற்றவராக அவர் என்ன செஞ்சாரு? தன்னை வேதத்தில் முழுமையாக காத்துக் கொண்டார். என்ன கேள்வி அவரிடத்தில் வந்து கேட்டாலோ அந்த கேள்விகளுக்கு உற்ற பதிலை அவர் இந்த 4 நற்செய்தி நூல்களும் சொல்றாரு. அது அந்த அனுபவம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த 18 வருடங்கள் அவர் தன்னை சத்தியத்தில் காத்துக் கொண்டது நிமித்தமாக. He was pondering upon the Lord and the scriptures. ஒருவேளை இந்த 18 வருஷம் அவருக்கு அது இல்லாமல் போயிருக்குமே என்றால் இந்த 3 வருஷத்து ஊழியத்தை அவர்களுக்கு திறம்பட அவரால் செய்திருக்க முடியாது. அவரை சுற்றிலும் விரோதிகள், அவரை சுற்றிலும் எப்படியாவது அவரை என்ன செய்யணும்? அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பதாக தானாக அவர் இந்த சிலுவை மரணத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்து அதன் வழியாக பெறக்கூடிய இந்த மனுக்குடத்தில் ரட்சிப்பை தடுப்பதற்கு அதற்கு முன்பதாக அவரை கொண்டு போட வேண்டும் என்று சத்துருவாகிய சாத்தான் பல விதத்தில் அவரை வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது அநேகரை அவருடைய கரத்தில் வைத்திருந்தார். அவர்களுக்கு சொல் வில்லை, அவர்கள் வில்லுகளை அவர்கள் விட்டார்கள். அவருக்கு உண்மையான வில்லுகளையும் அவர் மீது பாய்ச்சுவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். இவற்றை எல்லாம் அவர் சாதுரியமாக ஜெயித்து வர வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 18 வருட பயிற்சி, அந்த 18 வருட சைலன்ஸ் அவருக்கு அவசியப்பட்டுச்சு. That kind of mastery does not happen by accident. It happens only through the dedicated study of the scriptures. சத்ருவாகிய சாத்தான் கொண்டு வரக்கூடிய அவருடைய ஆட்களாகிய மற்றவர்களையும் அவர் தனிப்பட்ட நிலையில் சந்தித்து ஜெயிக்க வேண்டும் என்றால் the mastery of himself சும்மா அப்படி வந்து விடுவதல்ல. It came through only the dedicated study of the scriptures. அவர் தன்னுடைய ஓமானங்களில் கண்மலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீட்டை குறித்தும், வீடு கட்டப்படும் பொழுது வைக்கப்பட வேண்டிய மூளை கல்லை குறித்தும், உலகிற்கு வெளிச்சமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் மலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும், கட்டப்பட்ட பட்டணத்தை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்றும், யார் மீது நம்முடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும், அது அவ்வாறு கட்டப்படவில்லை என்றால், கட்டி எழுப்பப்படவில்லை என்றால் அதை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நொறுக்கி போடப்படும் என்ற அனுபவத்தை குறித்தோம். கார்பெண்டர்ஸ் லாங்குவேஜ்ல அல்ல, பில்டர்ஸ் லாங்குவேஜ்ல தான் அவர் என்ன செய்யறாரு? பேசினார். கிறிஸ்து தன்னுடைய 18 வருஷத்துல எதற்காக அழைக்கப்பட்டாரோ அதை செய்வதற்காக அவர் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொண்டார். ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, அந்த நாள் பொழுதுகளை அவர் விருதாவாக கழிக்கவில்லை. இந்த 3 வருஷத்து ஊழிய அனுபவத்தில் அவர் என்னென்னத்தையோ கடந்து சென்றார். பசி, தாகம், தொய்வுறுதல், மரணத்தை சந்திக்கக்கூடிய பலன். சாதாரண மரணம் அல்ல. 2 கல்லர்களுக்கு மத்தியிலே அவர் ஓர் கிரிமினலாக தான் சிந்தக்கூடிய ரத்தத்தை சும்மா சிந்தறதுக்கு சாத்தான் விடல. அவர் சிந்திவிடக் கூடாது என்பதற்காக அநேக முறை அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னதாகவே அவருடைய ஜீவனை எடுத்துக் கொள்ளும்படியாக அவன் பிரயாசப்பட்டான்.
அவர் குழந்தையா இருக்கும்போது வேட்டையாடினார். அவர் படகுல செல்லும் பொழுது வெட்டி போட்டு விட வேண்டும், அவரை கொன்று போட்டு விட வேண்டும் என்று அவன் ஆசித்தான். எப்படியாகிலும் அவர் தன்னுடைய ஜீவனை முறையான வழியில் இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையில் சிந்திவிடக் கூடாது என்பதற்காக அவன் என்னென்ன நிலைகளில் அவரை சந்திக்க முடியும் வேணும் அந்தந்த நிலைகளில் அவரை சந்தித்தார். தேவனுக்கு பிரியமானவர்கள், அவற்றை எல்லாம் அவர் வெற்றி சிறந்து வருவதற்கு காரணம் இந்த 18 வருடங்கள் அவர் தன்னை காத்துக் கொண்டது நிமித்தமாக, விசுவாசத்தில் காத்துக் கொண்டது நிமித்தமாக, சத்தியத்தில் காத்துக் கொண்டது நிமித்தமாக தேவன் அவருக்கு பாராட்டியிருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் வழி நெறிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய தகுதிக்காக அவைகளை இறுக பற்றி கொண்டதின் நிமித்தமாக அந்த 18 வருஷங்கள் அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் அல்லவா? அந்த ஆயத்தம் தான் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. சிலுவைக்கு முன்பாக அவர் நிற்கும்போது தைரியத்தை கொடுத்தது. அநேகர் கேள்விக்கலைகளின் மூலமாக அவரை சந்திக்கும் போதெல்லாம் உரிய கேள்விகளுக்கான பதிலை கொடுப்பதற்கான ஞானத்தை கொடுத்தது. வேதத்திலிருந்து அவ்வப்போது எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த வேத ஞானத்தை அவருக்கு அதிகமாக கொடுத்தது எது? இந்த 18 வருடங்கள் அந்த ஜப ஆலயங்களில் அவர் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தது நிமித்தமாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, மௌனமாக விடப்பட்ட அந்த வருடங்களில் அனுபவமே அவர் தனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய 3.5 வருட அந்த ஊழியத்தின் காலத்தில் அவர் கடந்து செல்லக்கூடிய பாதையில் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான பலத்தை அவருக்கு கொடுத்துச்சு. அவர் தன்னுடைய 30வது வயதுல வெளி உலகிற்கு உதயமானார். எல்லாவற்றின் புத்தகத்துல ஒன்று சொல்லுது, அந்த லேவியர்கள் எப்பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த ஆசாரியத்துவத்துல அவர்கள் எப்படி அந்த ஆலய பணியில போய் தங்களை இணைத்துக் கொள்வார்களோ 30வது வயதில் matured age தங்களுடைய பணிகளை அவர்கள் துவங்குவார்கள். இடையனாகிய இந்த தாவீது தன்னுடைய 30வது வயதில் அரசனாக போனான். எசேக்கியேல் தன்னுடைய முதலாவது தரிசனத்தை 30 வயசுல பெற்றான். வேதத்தில் அதுவே ஒரு மகத்தான ஒரு செயலை நிறைவேற்றுவதற்கு முழுமையான அல்லது முதிர்ச்சி படிந்த ஒரு வயதாக காணப்படுகின்றது. அந்த காலம் கனிந்த பொழுது, எந்த காலம்? அவர் எல்லாவற்றிற்கும் தன்னை தகுதி விதித்துக் கொண்டார். இனி இந்த 3 வருஷ காலத்தில் அவருக்கு தோல்வி இல்லை. அவர் என்ன செய்வார்? தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த வேலையை செய்து நிறைவேற்றுவார் என்ற பலத்தை உடையவராக இப்பொழுது அவர் வருகின்றார் என்பதை அந்த காலம் அவருக்கு வந்த பொழுதில் தானே. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் அந்த நற்செய்திகளில் காணப்படுவது போல அவர் தன்னை எதற்காக வந்தாரோ அதற்கு தன்னை தகுதிப்படுத்தி, எந்த நிலையில் அவர் அதற்கு தன்னை தகுதிப்படுத்த வேண்டுமோ அந்த தகுதிப்படுத்துதற்குள்ளாக அவர் கடந்து செல்லும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் அவர் மேல் ஒரு புறாவை போல் இறங்கினார். அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த மாபெரும் டிக்ளரேஷன், ஹெவன்ஸ் டிக்ளரேஷன், அதற்கு அவர் தன்னை இந்த 18 வருஷங்கள் தகுதிப்படுத்தும்படியாக காத்துக்கொண்டார். அவர் தன்னைத்தான் தகுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். Because he must go under the heaven's declaration. அந்த வானம் திறக்கப்படும் அந்த நாள் வரைக்கும் அவர் காத்திருந்தார். புறாவை போல ஆவியானவர் தம்மேல் புறாவை போல் இறங்குவார் என்ற அந்த நிலைக்கு அவர் தன்னை தகுதிப்படுத்தி காத்துக் கொண்டிருந்தார். ஒரு சத்தம் வரணும். அந்த சத்தம் என்னை குறித்ததான சாட்சி
சாட்சியை இந்த உலகத்திற்கு சொல்றோம். அதற்கு முன்பாகவோ இல்ல, அதற்கு பின்பாகவோ இல்ல, அந்த நேரத்தில் அவர் தன்னை அந்த ஊழியத்திற்குள்ளாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நேரத்தில் வாட் வாஸ் தி டிக்ளரேஷன்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களின் அன்பாக இருக்கிறேன். That was the triggering point. The voice from heaven breaking through after 18 years. அதனற்ற வருஷ காலம் கழித்து it was a breakthrough. It was a triggering point. The voice from heaven declared him as the Son of God. இந்த 18 வருஷ அந்த மௌனத்தை அது கலைத்தது. Now he is coming out. தான் என்ன செய்யப்பட வேண்டும் என்பது பரலோகத்தினால் நியமிக்கப்பட்டு அழைக்கப்பட்டாரோ அதை செய்வதற்கு இப்பொழுது முழுமையாக தகுதி பெற்றவராக வெளியில் வராரு. 18 வருஷம் ஆச்சு. அதுக்கு சரியான நேரத்தில், சரியான பக்குவத்தில், சரியான முதிர்ச்சியில் அவர் வெளியில் என்ன செய்யறாரு? வரும்பொழுது வானம் திறந்து அவருக்கு உரிய அந்த அங்கீகாரத்தை கொடுக்கின்றது. அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கப்படுவதற்கு 18 வருஷங்கள் அவர் என்ன செய்யணும்? அவர் தன்னை விசுவாசத்திலோ சத்தியத்திலோ தேவனுடைய வார்த்தையிலும் காத்து கொண்டிருந்தார். குறித்த நேரம் வரும் வரை அவருக்கு அருகே இருந்தவர்கள் அவர் ஒரு சாதாரண கட்டட தொழிலாளி என்று நினைத்தார்கள். அவருடைய சொந்த குடும்பம் என்ன செய்தது தெரியுமா? அவர் அந்த ஆலய பிரகாரங்களில் பேசிவிட்டு வரும்போதுலாம் அவருடைய மனது என்ன சொன்னார்கள்? மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர் விட்டுவிடல, தொடர்ந்து தன்னை ஆகமங்களில் தேர்ச்சி பெற்றவராக காத்துக் கொண்டார். தன்னுடைய குடும்பத்தை தாங்குபவராக அவர் காணப்பட்டார். மற்றவர்களால் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, his knowledge was not limited to scriptures. By his experience gained his past life. தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் காணக்கூடிய காரியங்களினால் மாத்திரமல்ல, அவர் கடந்து வந்த அவருடைய தொழிலின் மூலமாக அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். He was a builder. He was a builder. He used his building language in all the way possible when he presented the parables, when he was teaching greater things from above. எல்லாவற்றிலும் அவர் என்ன செஞ்சாரு? இந்த கட்டுமான பணியாளர்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த ஃபீல்ட் நாலேஜை தான் அவர் என்ன செஞ்சாரு? உபயோகித்தார். சரியான நேரத்தில் அந்த 18 வருஷம் கழிச்சு வெளியில் வந்தார். பரலோகம் அவரை அடைத்தது. அவருடைய திருக்கரத்தில் என்ன அது பாராட்டியதோ அந்த அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்தது. அவர் வெற்றி சிறந்து என்ன செய்யப்படுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை செய்துவிட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு சென்று விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இந்த மனுக்குலத்திற்காக ஒருவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செஞ்சாராம்? உற்சாகத்தோடு அவர் தன்னை அந்த இடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்ப பலரோக குடும்பத்தை பார்த்து சொன்னாரு, நான் என்ன செய்வேன்? இன்னும் 33 ஆண்டுகள் தான் நீங்க காத்திருங்கள். ஐ வில் கம் டு தி ஹெவன் ஸ்பியர் ஆன் ரைட் டைம். நான் மறுபடியுமாக உங்களிடத்தில் வந்து என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன பணிக்கப்பட்டிருக்கின்றனோ அவற்றை செய்து நான் திரும்புவேன் என்று அவர் என்ன செஞ்சார்? திரும்பி சென்றார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக அவர் போகின்றார். அவர் வரும் அந்த நாளில் இதை ஒரு காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தோருடைய நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த அருமையான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 18 வருடங்கள் காணப்படாமல் இருந்தாலும்
நாங்கள் எல்லாம் பரலோகத்தில் காணப்படுவதற்கேற்ற அந்த ரட்சிப்பின் பாதையை நாங்கள் பெறுவதற்கேற்ற ஊழியத்தை அந்த மௌனமான நிலையில் அவர் செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் பாராட்டிய மகத்துவமான நன்மையாக அதை நாங்கள் கணிக்கின்றோம் சுவாமி. நன்றிப்பு சொல்லுகின்ற சுவாமி. எங்களை ஏற்று வழிநடத்தியறலும் இந்த சத்தியத்தை அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசியறலும் அவைகள் உண்மை அவர்கள் நெருங்கி சேருவதற்கேற்ற ஒரு நிலையில் இந்த சத்தியம் அவர்களை ஈர்க்கும்படியாக பரிசுத்த ஆவியின் துணையை அவருடைய உள்ளங்களில் கட்டளையிடும்படியாக உடைய பாத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். சீக்கிரமாக சம்பவிக்க போகிறதான் அந்த வருகை நாளிலே இதோ காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடு நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர்களுக்கு தந்துடுவ கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.